Hola amigos, saludos. Mi nombre es Premnath. வணக்கம், நான் பிரேம்நாத். இது போர்ச்சுகீஸ் மொழியில் என் முதல் பாடம். இந்த பாடத்தில் நம்மளை நாம் எப்படி அறிமுகம் செய்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம். பாடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் மொழியை பற்றின ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்றேன். மேலும் போர்ச்சுகீஸ் மொழியை எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க. நான் போர்ச்சுகீஸ்லேயே பேசின சில பதிவுகளை கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த பதிவுக்கு வாங்க. சரி, இப்போது போர்ச்சுகீஸ் பற்றின அறிமுகத்தை கொடுக்குறேன். போர்ச்சுகீஸ் அப்படின்னாலே போர்ச்சுகல் என்ற ஒரு நாடு தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆனால் அந்த போர்ச்சுகலில் வெறும் 1 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அந்த 1 கோடி மக்களால் தான் போர்ச்சுகீஸ் பேசப்படுது. ஆனால் பிரேசில் என்ற பெரிய நாட்டில் 20 கோடி மக்கள் மேலே இருக்காங்க. அந்த 20 கோடி மக்களோட தாய்மொழி எதுனா போர்ச்சுகீஸ். இந்த உலகத்தில் எந்த நாட்டில் அதிக மக்களால் போர்ச்சுகீஸ் பேசப்படுது அப்படின்னா பிரேசில் நாட்டில் தான் பேசப்படுது. சரி, இப்போது இந்த போர்ச்சுகீஸ் மொழியை எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் மொத்தம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி வாங்க, இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் முதல்ல போர்ச்சுகீஸ் இந்த உலகத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குது, அதாவது அதிக மக்களால் பேசப்படுற மொழிகளுள் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பாருங்கள். போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். முதல்ல சைனீஸ், அப்புறம் ஸ்பானிஷ், இங்கிலீஷ், அரபிக், ஹிந்தி, பெங்காலி, அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் இருக்குது. சரி, இந்த போர்ச்சுகீஸ் மொழியோட மக்கள் தொகையை பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை பாருங்கள். இதில் பாருங்கள், போர்ச்சுகீஸ் 7வது இடத்துல இருக்குது. மேலே என்ன எழுதிருக்கு பாருங்கள், the world's most spoken languages. அதில் சைனீஸ், ஸ்பானிஷ், இங்கிலீஷ், ஹிந்தி, அரபிக், பெங்காலி, அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் இருக்குது. 22 கோடி பேரால் இந்த போர்ச்சுகீஸ் மொழி பேசப்படுது. சரி, இந்த படத்தில் 221ன்னு எழுதியிருக்கு. அது என்னன்னு குழப்பம் அடையாதீங்க. 221ன்றது மில்லியன்ஸில் எழுதியிருக்கு. நம்ம அதை க்ரோர்ஸ் கன்வெர்ட் பண்ணும்பொழுது 22 crores அப்படின்னு வரும். சரி, இப்போது போர்ச்சுகீஸ் எத்தனை நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்குது, அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குன்னா, இந்த படத்தில் இருக்கிற இந்த 10 நாடுகளிலும் போர்ச்சுகீஸ் மொழி ஆட்சி மொழியாக இருக்குது. இந்த உலக வரைபடத்தில் பாருங்கள், இந்த வேர்ல்ட் மேப்பில் எந்தெந்த அந்த 10 நாடு எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம போர்ச்சுகீஸ் மொழியை கற்றுக்கலாம். முதல்ல இந்த படத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, முதல்ல மேலே ஓஐ, ஐ லத்தீன் மொழியில், அதாவது லத்தீன்லேருந்து பிரிந்த எந்த மொழியாக இருந்தாலும் ஈன்னு தான் படிக்கணும். ஓஇ, ஓஇ என்ன அப்படின்னா, அதாவது ஓஐ அதை எப்படி படிக்கணும்னா ஓய், ஓய். அதுக்கு கீழே ஓலா, ஓ லா, ஓலா. அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னா பொஞ்சியா, தியா கிடையாது, பொஞ்சியா, பொஞ்சியா, பொஞ்சியா. அப்படி படிக்கிறேன். ஓய், ஓலா, பொஞ்சியா, ஓய், ஓலா, பொஞ்சியா. இந்த ஓய், ஓலா இது இரண்டுமே என்ன அர்த்தம்னா ஹலோ அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும், யார்கிட்ட இந்த ஓய் சொல்கிறது, யார்கிட்ட ஓலா சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுவும் அந்தளவுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. ஓய், ஓலா இரண்டையும் பயன்படுத்தலாம். அதாவது நெருங்கி பழகினவங்ககிட்ட இந்த ஓய், ஓலா பயன்படுத்துங்க. பொஞ்சியா அப்படின்னா குட் மார்னிங்னு அர்த்தம். இந்த பொஞ்சியா என்ற வார்த்தையை காலையிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் பயன்படுத்தலாம். பொஞ்சியா அப்படின்னா குட் மார்னிங் அர்த்தம். குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு போர்ச்சுகீஸில் எதுவுமே கிடையாது. ரொம்ப மரியாதை கொடுத்து ஒருத்தவங்க வணக்கம் சொல்லணும் அப்படின்னா பொஞ்சியா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஓய், ஓலா இது ஹலோ அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது போகலாம். இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, குவால் எ ஓ சேவ் நோமி, குவால் ஏ ஓ சேவ் நோமி. இதை பொறுமையாக படிக்கிறேன், கேளுங்க ஒரு தடவை. குவால் ஏ ஓ சேவ் நோமி, குவால் ஏ ஓ சேவ் நோமி. அப்படி படிக்கிறேன், அது கடினமாக இருக்கும் படிப்பதற்கு. குவால் ஏ ஓ சேவ் நோமி, குவால் ஏ ஓ சேவ் நோமி அப்படின்னா வாட் இஸ் யோர் நேம் அப்படின்னு அர்த்தம். அதில் குவால் அப்படின்னா வாட் இல்லை விச் அப்படின்னு அர்த்தம். ஏ அப்படின்னா இஸ் அப்படின்னு அர்த்தம், ஐஎஸ்எஸ். அந்த ஓ இருக்குது, அந்த ஓ அது என்ன அப்படின்னா டிஹெச்இ, த அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், சேவ். அது படிக்க கொஞ்சம் கடினமாக இருக்கும். சேவ், சேவ், சேவ் அப்படின்னா ஒய்ஓயூஆர், யோர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இருக்கிறது நோமி, நோமி, நோமினா நேம். வாட் இஸ் யோர் நேம். அந்த இடையில ஓன்ற ஒரு எழுத்து இருக்குது. அந்த ஓ அப்படின்னா தன்னு அர்த்தம். அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் முழுசாக. வாட் இஸ் த யோர் நேம். அங்கே ஏன் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஓ பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது த பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம்.
ஆங்கில மொழியில் அங்கே ஏன் த பயன்படுத்தலை அப்படின்னு என்னால் கூட கேள்வி கேட்க முடியும். அதாவது வாட் இஸ் த யோர் நேம் அப்படி சொன்னால் தானே சரி. இவங்க என்ன வாட் இஸ் யோர் நேம்னு கேட்குறாங்க, ஏன் அங்கே த இடையில அந்த ஆர்டிக்கல் பயன்படுத்த மாட்டுறாங்க அப்படின்னு பிரேசில்காரங்க யோசிப்பாங்க. ஏன்னா பிரேசிலில் அங்கே த போட்டு தான் பேசுவாங்க. அந்தந்த நாட்டில் இதை மாதிரி பேசுகிறதுலாம் சரி. இங்கிலீஷில் வந்து வாட் இஸ் யோர் நேம் என்பது சரி. போர்ச்சுகீஸில் வாட் இஸ் த யோர் நேம் என்பது சரி. சரி, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஓ ஓ மேயோ நோமி ஏ பிரேம். ஓ மேயோ மேயோ நோமி ஏ பிரேம். ஓ மே நோமி ஏ பிரேம். அப்படி முதல்ல இது படிக்கிறேன். Qual é o seu nome? Qual é o qual é o seu nome? O meu nome é Prem. அப்படின்னா மை நேம் இஸ் பிரேம்நாத் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது போகலாம். இந்த பக்கத்தை பாருங்கள். இது படிக்கிறேன் கேளுங்க. அது 2.0 கிடையாது. ரெண்டாவது கேள்வி முதல்ல ஓன்னு ஆரம்பிக்குது. ஓனா த அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். ஓ கி, அதோட QUE எப்படி படிக்கணும்னா கி. ஓ கி வொசே வொசே, அதாவது இங்கிலீஷில் SAY சேன்னு சொல்லுவோம், அந்த சே வொசே. ஓகி வொசே. வொசே அப்படின்னா யூன்னு அர்த்தம். ஓகி அப்படின்னா வாட். ஓகி வொசே வாட் டு யூ அப்படின்னு அர்த்தம். ஓகி வொசே ஃபாஸ். ஃபாஸ் அப்படின்னா டு, டிஓ டு, அதாவது வாட் ஆர் யூ டூயிங். நா NA நா ஸ்வா வீதா. O que você faz na sua vida? O que você faz? What are you doing? Na sua vida. In your life. Na sua vida. O que você faz na sua vida? அதுக்கு பதில் பாருங்க. Eu, அது படிக்க கொஞ்சம் கடினமாக இருக்கும். Eu sou estudante. Eu sou estudante. அப்படின்னா I am estudante, student. Eu sou estudante. I am a student. சரி, அடுத்ததுக்கு போகலாம். இந்த படத்தை பாருங்கள். மூன்றாவது கேள்வி படிக்க ஆரம்பிக்கிறேன். onde você vive? onde você vive? அது onjiன்னு படிக்கணும், ondiன்னு படிக்கக்கூடாது. onde você vive அப்படின்னா where do you live. அதுக்கப்புறம் இருக்கிறது பாருங்கள். onde você mora. onde você vive, onde você mora. இது இரண்டிற்கும் ஒரே பொருள் தான். அதாவது என்ன பொருள்னா, இதற்கு என்ன பொருள் அப்படின்னா where do you live அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே வசிக்கிற அப்படின்னு அர்த்தம். onde você vive, onde você mora. அதற்கு இரண்டிற்கும் இடையில் பார்த்தீங்கன்னா OU அப்படின்னு எழுதியிருக்கு. அது என்ன அப்படின்னா ஓ அப்படின்னு படிக்கணும். ஓ அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிற ORR, அது தமிழில் சொல்லணும்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். இது அல்லது அது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்தில் எப்படினாலும் சொல்லலாம். சரி, அதுக்கு பதில் பாருங்கள். இப்போ நான் வந்து முதல் கேள்வி பாருங்கள். onde você vive அப்படி கேட்டேன்னா அதற்கு அந்த முதல் பதிலில் சொல்லணும். Eu vivo no sul da Índia. Eu, அது கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Eu vivo no sul da Índia அப்படின்னா eu vivo அப்படின்னா I live, no sul da Índia, no அப்படின்னா in, su அப்படின்னா அது சூன்னு படிக்கணும். சூல் இல்லு படிக்கக்கூடாது, அந்த எல் வந்து சைலண்ட். சு da Índia. Eu vivo no sul da Índia. No su அப்படின்னா in south, da Índia அப்படின்னா of the India, in the south of the India அப்படின்னு அர்த்தம். in the south of the India அப்படின்னு அர்த்தம். அது வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா in South India அப்படின்னு அர்த்தம். I live in South India. Eu vivo no sul da Índia. அதுக்கப்புறம் பாருங்கள். OU O அல்லது இதை எப்படி சொல்லலாம்னா eu moro no sul da Índia. Eu moro no sul da Índia அப்படின்னா அதே பொருள் தான். I live in South India அப்படின்னு அர்த்தம். இதை மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். onde você vive அதற்கு பதில் என்ன சொல்லணும்னா eu vivo no sul da Índia. அதுக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள். onde você mora? Eu moro no sul da Índia. சரி, இது இறுதி கேள்வி பதில். இது பாருங்கள். நான்காவது படிக்கிறேன். Qual é a sua nacionalidade? Qual é what is a sua your nacionalidade?
nationality. Qual è a sua nazionalità? What's your nationality? Qual è a sua nazionalità? Nazionalità. அது படிக்க கொஞ்சம் கடினமாக இருக்கும். மறுபடியும் கவனிங்க. Nazionalità. Qual è a sua nazionalità? இதுக்கான பதில் io so indiano. அது வந்து இந்தியானோ கிடையாது, இஞ்சியானோ. io so indiano. I'm an Indian அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு ஆண் எப்படி சொல்லணும்னா io so indiano. இப்போ நான் வந்து io so indiano அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், OU இருக்குது அப்படின்னா O or அல்லது io so indiana. அதை வந்து ஒரு பெண் சொல்லணும். io so indiana. ஒரு ஆண் எப்படி சொல்லணும் பதில் அப்படின்னா io so indiano. ஒரு பெண் எப்படி சொல்லணும்னா io so indiana. இந்த மறுபடியும் படிக்கிற முதலிருந்து. Qual è a sua nazionalità? மறுபடியும் படிக்கிறேன். Qual è a sua nazionalità? io so indiano. io so indiana. சரி, இதோட பாடம் முடியுது. இதோடைய தொடர்ச்சி, அதாவது பகுதி 2 அடுத்த பாடத்தில் தொடரும். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு பிரேம்நாத்.